பல படி, அதான் பாலிமர். பாலிமர் பாலினா பலன்னு அர்த்தம், பல படி. இப்போ கார்போஹைட்ரேட் இருக்கு இல்லையா, CHO, இது ஒரு படி. சுக்ரோஸ் என்ன ஆகும், இது டபுள் ஆகும், இது இருபடி. ஃபேட்டு இதே மாதிரியான மாலிகுல் இன்னும் 4-5 சேர்ந்துருக்கு, பலபடி. அந்த அவ்வளோதான் பலபடி. பாலிமர்ஸ் ஒரே மாதிரியான மாலிகுல் செட்டப்பு, கொஞ்சம் வித்தியாசப்படும். என்ன கவின், அது நிறைய சேர்ந்து என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். பலபடி என்ற சொல் ஆங்கிலத்தில் பாலிமர் என்று அழைக்கப்படுகிறது. கிரேக்க மொழியிலிருந்து பிறந்த சொல். பலபடி வார்த்தையில் அதான் பாருங்க, அதான் தாய்மொழிங்கிறது. ஒரு படினா ஒரு மாலிகுல், அது நிறையா மாலிகுல் சேர்ந்ததுன்னா நான் சேம் டைப் ஆஃப் மாலிகுல் லிங்க் ஆயிரும். லிங்க் ஆகி புதுசாக ஃபார்ம் ஆகும். பாலிமர். மெர் அடிப்படை அலகு, அதான் கார்போஹைட்ரேட் அடிப்படை அலகு, சரியா? அதில் இருபடி சுக்ரோஸு, பலபடி ஃபேட்டு, அந்த மாதிரி. மோனோ பாலிமர் ஒற்றை படி. பாலிமர்னா என்னது, பல படி, சங்கிலி தொடர் போல் அமைஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒற்றை படி, இது பலபடி. எல்லாம் லிங்க் ஆகி இது ஒரு கார்போஹைட்ரேட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி நிறையா கார்போஹைட்ரேட் உருவாகி இந்த மாதிரி லிங்க் ஆகிடும். இது அதே மாதிரி இது ஒரு மாலிகுல், அது சேர்ந்து என்ன ஆகுது, பல மாலிகுல் ஒன்று சேர்ந்து ஒரு இது. ரெண்டுலேயும் இருக்கிறவர் யார், கார்பனும் ஹைட்ரஜனும். ஸோ இதெல்லாம் இது ஹைட்ரோ கார்பன்ஸ். பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. இது ஒரு ஒற்றைப்படி, ஒரு மாலிகுல், இது ஒரு மாலிகுல், இது ரெண்டு சேர்ந்து வேற ஒரு மாலிகுலாக ஃபார்ம் ஆகி பெரிய மாலிகுல், காம்ப்ளெக்ஸ் மாலிகுலாக ஃபார்ம் ஆகிடும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேணாம், நீங்கள் சும்மா புரிஞ்சிட்டு வந்துட்டு வாங்க. பிவிசி இருக்கு இல்லையா, பிவிசி பைப் எங்கே யூஸ் பண்ணுவோம், வீட்டில் தண்ணி பைப் போகுதுல்ல, பேர் என்னவா, செல்வகுமாரா, எங்கே ரொம்ப நாளாச்சு? சரி உட்காருங்க. பிவிசி எல்லாமே என்னது, பலபடி தான். ஏன் நம்ம பருத்தி இருக்குல்ல, அது பலபடி. பருத்தி மாதிரி இன்னும் செயற்கையாக தயாரிப்பாங்க, எல்லாம் பலபடி தான். செயற்கை பலபடிகள், சரியா, இது மனிதனால் உருவாக்கப்பட்டது. அதேமாதிரி இயற்கை பலபடி இருக்குது. இயற்கை பலபடிகள் எடுத்துக்காட்டு பாருங்கள், பார்த்தோம் இல்லையா, புரோட்டீன் பலபடி தான், கார்போஹைட்ரேட், செல்லுலோஸ், மரம் காகிதத்தில் இருக்கக்கூடிய எங்கே செல்லுலோஸு, செல் சுவர். செல்லுலோஸ் எதால் ஆச்சுன்னா கார்போஹைட்ரேட்னால ஆனதான். ஏன் புரோட்டீன் எதனால் ஆனதுன்னு பார்த்தோம், கார்போஹைட்ரேட்டு தான் பலபடி, அது நடுவில் என்ன இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், புரோட்டீன், அவ்வளோதான். ஃபேட்டு பலபடி தான், ஸ்டார்ச்சு பலபடி, அமினோ அமிலம் பலபடி தான். அமினோ அமிலம்னா அது புரோட்டீனுடைய சின்ன ஃபார்மு அமினோ அமிலம், அமினோ ஆசிட்ஸ். அதில் எத்தனை படிவுகள் இருக்காமா, 20 படிகள் இருக்குது. கார்பனு, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் சேர்ந்தது ஒரு படி இருக்கும், அதில் நைட்ரஜன் சேர்ந்துருக்கும். அது மாதிரி மொத்தம் 20 படி சேர்ந்தது என்னவாமா, அமினோ ஆசிட்ஸ், அமினோ அமிலம்.
இது மாதிரி நிறைய அமினோ அமிலம் சேர்ந்தது தான் என்னது புரோட்டீன். புரோட்டீன் சேர்ந்து உருவானது தான் இது டிஎன்ஏ ஆர்என்ஏலாம். ரைட். அமினோ அமிலம் 20 அமினோ அமிலம் சேர்ந்தது ஒரு புரோட்டீன். புரிஞ்சுதா? அப்போ புரோட்டீனை உடைச்சோம்னா என்ன கிடைக்கும்? அமினோ அமிலம் கிடைக்கும். நம்ம சிறுகுடலில் புரோட்டீனை சிந்தசிஸ் சொல்லிட்டேண்ணா நானே. சரி, புரோட்டீன் எங்கே உடையும்? சிறுகுடலில் உடையும், முன் சிறுகுடல். அது அமினோ அமிலமாக மாறிடும். அதை அப்சர்வ் பண்ணுறவர் யார்? ரெண்டாவது நடு சிறுகுடல் அப்சர்வ் பண்ணி ரத்தத்தில் கொடுத்துரும். அந்த அமினோ அமிலம் நேராக எங்கே போகும்? செல்லுக்குள்ளே போகும். அங்கே புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுறவர் யார்? இந்த அமினோ அமிலங்களை எடுத்துகிட்டு புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுவார் யார்? செல் நுண்ணுறுப்பு. 2 பேர் பண்ணுவாங்க அந்த வேலையை. இதோட 4-5 தடவை கேட்டேன். அங்கே அந்த அமினோ அமிலத்தெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீனாக மாற்றிக்குவாங்க. சரியா? இப்போ மீன், கோழிக்கறி, ஆட்டுக்கறி, எல்லா கறியும் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம புரோட்டீன் சாப்பிடுவோம். அப்படியே அந்த புரோட்டீனை நம்ம உடம்பு எடுத்துக்காது. நம்ம உடம்புக்கு தகுந்த புரோட்டீனை அதை கன்வெர்ட் பண்ணிக்கும். சரியா? இது நம்ம உடம்பு என்ன பண்ணும்? சிறுகுடலை அமினோ அமிலங்களாக உடைச்சிரும். அப்புறம் ரத்தத்தில் போய் செல்லில் தான் சிந்தசிஸ் நடக்கும் நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி. புரிஞ்சுதா? ரைட். அமினோ அமிலம் இதெல்லாம் ஃபேக்ட்ரியில் நடக்கிறது அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி கொழுப்பு சின்ன சின்னதாக உடஞ்சா என்ன ஆகும்? ஃபேட்டி ஆசிட். கொழுப்பு சின்ன சின்னதாக உடஞ்சா ஃபேட்டி ஆசிட். அதுக்கப்புறம் தான் அது கார்போஹைட்ரேட்டாக மாறும். இந்த அமினோ அமிலங்கள் ஒற்றைப்படிகள் சேர்ந்து நிறைய இது டிஎன்ஏ, நொதி, என்சைம்ஸு, பட்டு, தோல், முடி, விரல் நகங்கள், இறகுகள், இதெல்லாமே அந்த அமினோ அமிலத்தினுடைய பல படிகள். இதெல்லாம் புரத பல படிகளுக்கு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. புரத பல படிகளுக்கு எடுத்து புரதம் தான் எத்தனையாக மாறி இருக்கும். அமினோ அமிலம் சேர்ந்தது என்னது? புரோட்டீன். புரோட்டீனுடைய பலபடி தான் இது டிஎன்ஏ. கற்பனை பண்ண முடியுதா? ரைட். செல்லுலோஸ், கைட்டின். கைட்டின் எங்கே பார்த்தோம்? காளானில் இருக்கும். லிக்னின். லிக்னின் அடுத்து கார்போஹைட்ரேட் போன்றவை கார்போஹைட்ரேட்டினுடைய பல படிகளுக்கு எடுத்துக்காட்டு. நோட் பண்ணிக்கோங்க. செல்லுலோஸு, கைட்டின், லிக்னின் இதெல்லாம் கார்போஹைட்ரேட்டினுடைய பல படிக்கு எடுத்துக்காட்டு. பருத்தி இருக்கு இல்லையா, அதில் செல்லுலோஸும் சர்க்கரையும். சர்க்கரைனா கார்போஹைட்ரேட் தான். நண்டு, சிலந்தி, பூச்சிகளின் புற எலும்பு கூடு இருக்கு இல்லையா, காளான்கள், கைட்டின் காணப்படும். புற எலும்பு கூடு. கரப்பாம்பூச்சிலாம் இருக்குல்ல, மேலே கவர் இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி நண்டு, சிலந்தியும் பாருங்கள் உடம்பை உரிச்சு போட்டுரும். தோல் அங்கங்கே கிடக்கும் முடன்னு. இது மாதிரி கரப்பாம்பூச்சி உரிச்சு போடும் பார்த்துருக்கீங்களா, மேலே உள்ள அந்த சகப்பான பாட்டை. அதெல்லாம் எதால் ஆனது? கைட்டின் அப்படிங்கிறது. கைட்டின் எதால் ஆனது? கார்போஹைட்ரேட்டு, கார்போஹைட்ரேட்டினுடைய பலபடி. தாவரங்களுக்கு கட்டமைப்பு கொடுப்பதிலும் முக்கியமானதாக லிக்னின் என்னும் பல வகை பலபடிகள் தன்னகத்தை லிக்னின் இருக்குதாம்மா தாவரத்தில் இருக்கிறதால தான். அடுத்து செயற்கை பலபடிகள். இதெல்லாம் இயற்கையான பலபடிகள். அப்போ நம்ம உடம்புல என்ன இருக்குது? பாலிமர் இருக்குது. புரோட்டீனு, ஃபேட்டு எல்லாமே பாலிமர் தான். அதே மாதிரி தாவரங்களில் அதை நம்ம நிறையா பயன்படுத்துகிறோம். பருத்தி ஆடை, அப்புறம் கம்பளி ஆடை எல்லாமே என்னது? பலபடி தான். ரைட். அது மாதிரி நம்ம செயற்கையாக தயாரிக்கிறோம். எங்கே சார் அப்படின்னாக்கா, பெட்ரோலியம் இருக்கு இல்லையா, செத்துப்போன விலங்கு உள்ள உடம்புலேருந்து எடுக்கிறது. செத்துப்போன விலங்குல என்ன இருக்கும்? ஃபேட் இருக்கும், புரோட்டீன் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதில் ஃபேட்டெல்லாம் நமக்கு எரிபொருளாக கிடச்சிரும்.
இந்த புரோட்டீன் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கசடு வேறு வேறு பொருள் தயாரிப்பாங்க. அதான் பாலிஸ்டர், பிவிசி, இந்த பிளாஸ்டிக்கு, சரிங்களா. அப்புறம் செயற்கை பட்டு, அதெல்லாம் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. எல்லாம் இதிலேருந்து பெட்ரோலியத்துலேருந்து நெகிழி, பலபடி. எத்திலின், புரோஃபைலின், இதெல்லாம் வந்துட்டு துணை விளைபொருளாக கிடைக்கிது. எதை எரிக்கும் பொழுது, பெட்ரோல் இதை எரிக்கிறாங்கள்ல, எரிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெட்ரோல்லாம் போக கசடில் எத்திலின் இருக்குது, புரோஃபைலின் இருக்குது. பாலிவினைல் குளோரைடு என்ற பலபடி பல ஒற்றைப்படிகள் இணைந்த உருவானது என்பதை பாலி பிவிசி பைப்போட ஃபுல் ஃபார்ம் என்னது? பாலி வினைல் குளோரைடு. வினைல் குளோரைடுங்கிறது ஒரு மாலிகுல், அது நிறைய சேர்ந்து என்னாச்சு? பாலி வினைல் குளோரைடு உருவாது. அதேமாதிரி பிளாஸ்டிக் இருக்குல்ல, பல வகை எல்லா பிளாஸ்டிக்கும், அதுக்கான அடிப்படை மூலக்கூறு எது? எத்திலீன், புரோபைலீன். இவங்க 2 பேர் தான். இவங்களை சேர்த்து பல்வேறு விதமான பாலிமர்ஸ் உருவாக்குறாங்க பிளாஸ்டிக். இதை நோட் பண்ணிக்கங்க. அந்த கதை இன்னும் கொஞ்சம் திறந்து விடுங்க, பயங்கர இதாக இருக்குது. ப்ரொஃபைலினுடைய இது ஸ்ட்ரக்சர் இப்படிதான் லிங்காக இருக்கும். பட் எழுதும் போது வேறு மாதிரி எழுதுவாங்க. இது எத்திலினுடைய ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, சும்மா பார்த்துக்கோங்க. இலைகள், ஃபைபர்ஸ் இங்கிலீஷில். செயற்கை இலை இருக்குது, இயற்கை இலை இருக்குது. இயற்கை இலை எது? பருத்தி, கம்பளி, சணல், சரியா. அப்புறம் நார், பட்டு, ரைட், அதுவும் இயற்கை இலை தான். அதெல்லாம் கயிறு, போர்வை, இதெல்லாம் இலைகள் தான் தயாரிக்கிறாங்க. இப்போ நம்ம பயன்படுத்துகிறதெல்லாம் செயற்கை இலை தான் அதிகம். ஏன்? யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். 50 கோடி பேர் தான் இருக்க முடியும், 800 கோடி பேர் இருக்கும். அப்போ இயற்கையில் கிடைக்கிறது பத்துமா? இயற்கையெல்லாம் அழிச்சிருவோம், அழிஞ்சு போயிருக்கும், டோட்டலாக அழிஞ்சு போயிருக்கும் நேரம். இந்த செயற்கை இலைலாம் தயாரித்ததுனால தாக்கு பிடிக்குது. பிராய்லர் கோழி இல்லைன்னா என்ன ஆகும்? நாட்டுக்கோழி இருக்காது, சரியா. காட்டில் உள்ள எல்லா விலையும் காலி பண்ணியிருப்பான் வேட்டையாடி. ஆனால் புரோட்டீன் வேணும்ல. எல்லாமே பலபடி தான். இயற்கை இலை, செயற்கை இலை எல்லாமே பலபடி தான். இது இயற்கை இலை, இது செயற்கை இலை. நைலான். இயற்கை இலை பருத்தி, தேங்காய் நார், முடி. நம்ம முடி யூஸ் ஆகுது எங்கேயாவது? சௌரி முடிக்கா? ஏன் முடி எங்கே போய் சௌரி முடி செய்ய முடியும்? கயிறுலாம் தயாரிப்பாங்க, கயிறு தயாரிப்பாங்க. அப்புறம் அதை எரித்து எதை தயாரிக்கிறான்னு அரைச்சிலாம் முடிய கயிறு தயாரிப்பாங்க. கேள்விப்பட்டது இல்லையா? பார்த்தது இல்லையா? கருப்பு கலரில் கயிறு இருக்கும் பாருங்கள், கிராமத்தில் மாடு கட்டுறதுக்கெலாம் மாட்டு கட்டியிருப்பாங்க. பயம், கருப்பு கலரில் என்னது? ஆமாம், பேய் அண்டாமல் இருக்கிறதுக்காக கட்டி விடுவாங்க. இந்த சங்கெல்லாம் கட்டி விடுவானுங்க பாருங்கள் வீட்டு முன்னாடி. கருப்பு கலர் கயிறு இருக்கா? அது தலைமுடி தான். அது எங்கே தலைமுடியை கொடுக்குறீங்க காணிக்கையா? கோயில். அது லட்சக்கணக்கில் ஏலம் எடுத்துகிட்டு போய் கயிறாக்கி விற்றுருவானுங்க. கம்பளி எல்லாமே. அப்புறம் அந்த இது பார்த்தோம்ல, ரயில் கத்தாழைன்னு, அதோட நார், அது வெள்ளை கலர் கயிறு வரும், அதோட நார் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம். அப்புறம் லினன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு செடி. லினன் கிளாத் வருதா நம்ம ஊரில்? அங்கே இந்த பக்கம் துருக்கி அந்த ஏரியாவில் விளையும். அந்த என்ன ஏரியா?
மெடிட்ரேனியன் கிளைமேட்டில் விளையும் லினன், அதெல்லாமே நார் இலைகள், செயற்கை இலை. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அது பட்டு, செயற்கை இலை. அடுத்து செயற்கை இலை பாலிஸ்டர், அக்ரிலிக், நைலான், இதெல்லாம் வந்து செயற்கை இலை. நைலான் கயிறுலாம் இருக்குல்ல, அது. பாலிஸ்டர் தெரியும், சட்டை. இப்போ நம்ம போட்டிருக்கிறது எந்த சட்டையுமே ஒரிஜினல் காட்டன் கிடையாது, பியூர் காட்டன் கிடையாது, பாலி காட்டன். கொஞ்சம் காட்டனு, கொஞ்சம் பாலிஸ்டர். அதுதான். ஃபுல்லாக பாலிஸ்டர் போட்டிங்கன்னா எரியும் உடம்புலாம். அப்படி ட்ரெஸ்ஸும் வாங்கி போட்டுட்டு தான் இருக்கும். அடுத்தது எல்லாம் செயற்கை இலைக்கு எடுத்துக்காட்டு. அங்கே பாருங்க, பல டைம் நான் சொல்லியிருப்பேன், காலங்காலமாக தாவர இலைகள் விலங்குகளிடமிருந்து பெறப்பட்ட ரோமங்களை கொண்டு இலைகளை உருவாக்கி இலை நூல் பருத்தி அதை நூலாக மாற்றுறது. உலகத்தில் முதல்ல பருத்தி பயன்படுத்தினவன் யார்? திராவிட மக்கள். சிந்து சவலி, திராவிடம் எல்லாம் ஒன்று தான். அவன் தான் பருத்தி முதல்ல பருத்தியால் உடுத்தினவனே அவன் தான். இவனுங்க நாகரிகம் கற்றுக் கொடுத்தான்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் நம்ம படிக்காதனால. சரி. உடை தயாரித்தும் தங்குமிடத்தை அமைத்தும், பாருங்கள் சொல்லுவல்ல, உடையும் தங்குமிடமும் எதுக்கு? வானிலையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது. இப்போ வானிலைக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், நம்ம ட்ரெஸ்ஸும் வீடும் அமைச்சிக்கணும். வானிலை போட்டிருக்கா, வானிலையிலிருந்து மனிதர்கள் தம்மை பாதுகாக்கணும். இதுதான் உண்மையான அறிவியல். இப்போ நம்ம என்ன பண்ணணும், எந்த கிளைமேட்டில் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும். கருப்பு கலர்லாம் நம்ம ஊரில் யூஸ் பண்ணவே கூடாது. சரியா? சொல்லுவாங்க, பாட்டி கீட்டி இருந்தால் கிளவி இருந்தால் சொல்லிருக்கேன், சும்மா கடை கிளவின்ட்டு வந்திருப்போம். ஆத்தா கருப்பு ட்ரெஸ்ஸு போடாத, குலதெய்வத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். குலதெய்வம் கிடையாது, எந்த தெய்வம் கிடையாது. கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டு போனீங்கன்னா வெயிலா சூரிய ஒளியெல்லாம் அப்சர்வ் பண்ணும். அப்போ உடம்பு என்ன ஆயிடும், சீக்கிரம் டயர்டாயிடும். அது வெயிலில் நடந்து போனால் சுருண்டு விழுந்துருவேன். கடைசியில் பேய் அடிச்சிருச்சுன்றான். கோயிலில் போய் செத்து போனால் குலதெய்வத்துக்கு ஆகாது சொன்னல, கருப்பு அடிச்சிட்டாண்டான்றான். கருப்புன்னு இல்லை, சுப்பன்னு இல்லை. அது அவங்களா சொன்னால் கேட்க மாட்டேங்க, அவங்க அனுபவத்தில். ஏன்னு தெரில, கருப்பு ட்ரெஸ் போட்டு போனால் சுருண்டு விழுந்துடுவான் நம்ம ஊரில் வெப்பமண்டலத்தில். அவன் ஏன்னு தெரில, அதனால் என்ன பண்ணிட்டான், பேய் அடிச்சிடும், கோயிலுக்கு போய் சாவறான். அப்போ கடவுளுக்கு ஆகலடா அப்படின்னு சொல்லிட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. கோயிலுக்குள்ளே பேய் வராதில்ல, அங்கே பண்டிகைக்கு திருவிழாவுக்கு போட்டு போகிறது, அங்கே சுருண்டு விழுந்து 4 பேர் செத்து போயிடுறான். அப்போ நம்ம கருப்பனுக்கு ஆகாது, சுப்பனுக்கு ஆகாது, முனியனுக்கு ஆகாது, கடவுளுக்கு அப்படின்னு அப்படி சொல்லிட்டானுங்க. ஆனால் சயின்ஸ் என்னது, இதுதான் சயின்ஸ். கருப்பு கலர் போட்டோம்னா சூரிய ஒளி முழுவதும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். லைட் அப்சர்வ் பண்ணால் என்ன மாறிடும், லைட்டு ஹீட்டாக மாறும், பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும். அதான் கசகசன்னு இருக்கும் பாருங்கள். எப்படா போய் ட்ரெஸ்ஸை கழட்டுவோம் அப்படின்னு டயர்டாயிருவீங்க சீக்கிரம். தண்ணி தாங்க எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் போடக்கூடாதுன்னு. நம்ம இங்கிலீஷ்காரன் போடுறான்னு நம்மளும் மாடிட்டு சுற்றிட்டு எடுப்பாக தெரியட்டும் அப்படின்னு. சரி. இன்றும் கூட பல வகையான இயற்கை இலைகள். இங்கே பாருங்கள், இது முக்கியமான வசனம், அதுக்கு தான் சொன்னேன். உடையும் தங்குமிடமும் எதுக்கு? வெதரில் இருந்து தப்பிக்கிறதுக்கு. அதுக்கு தான் ட்ரெஸ்ஸு. இப்போ நம்ம ஸ்டைலுக்காக மாட்டிகிட்டு தர்றோம். வேகாத வெயிலில் நம்ம கிளைமேட் சம்மந்தம் இல்லாத ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டிகிட்டு தர்றோம். இன்றும் கூட பல வகையான இயற்கை இலைகள் தாவரம் மற்றும் விலங்கு மூலங்களாக வளர்க்கப்பட்டும் பதப்படுத்தப்பட்டும் பருத்தி, பட்டு, கம்பளிலாம் என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ்ஸாக நெய்கிறாங்க. பட்டாடையும் நம்ம ஊரில் உடுத்தக்கூடாது, அது பயங்கரமான வேக்காடு பிடிச்சது. ஆமாம் தானே? பட்டு உடுத்தி பாருங்கள், ஒரு கசகசன்னு இருக்கும். அப்படியே பருத்தி ஓகே, பருத்தி ட்ரெஸ் போடலாம். அது வெள்ளை கலர் போடணும், லூஸாக போடணும், டைட்டாக போடக்கூடாது, காத்தோட்டமாக இருக்கணும். ஏன்னா வெப்பமண்டலம் நம்மளுக்கு. சரியா? சரி. இயற்கை நார்கள் இதெல்லாம் சுழற்றி இலையாக மாற்றி நூலாக மாற்றி கயிறாக ஆக்கி எல்லாம் பண்ணுறாங்க. நெய்தோ பின்னியோ படர விட்டோ இணைத்தோ துணிகளாகவும் கலன்களாகவும் மின்கடத்தா பொருள்களாகவும். ஏன்னா இவங்களாம் மின்கடத்தா பொருள், இவங்களாம் அது வழியாக எலக்ட்ரான்ஸ் ஓடாது. மற்றும் நம்ம அன்றாட வழியில் பயன்படும் இன்னும் பிற பொருள்களாகவும் மாற்ற முடியும். இயற்கை இலையை உருவாக்கும் 3 வழிகள்.
விலங்குலேருந்து எடுக்கிறோம், இதாக மாற்றி இதாக மாற்றுறோம். கம்பளி இல்லைடா, கம்பளிக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை. இது பட்டு, கம்பளி இல்லை. இதை எங்கே எழுதணும்? பட்டு தாவரத்துலேருந்து எடுக்கிறது. சணல், இது ஃப்ளாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கா, ஃப்ளாக்ஸ் ஆமாம். சரி, கனிமங்கள்லேருந்து எடுக்கிறாங்க. கண்ணாடி இலை எடுத்து, கண்ணாடி இலை, கண்ணாடி இலை எங்கே யூஸ் பண்ணுறாங்க? கம்ப்யூட்டர். கண்ணாடி இலை எங்கேருந்து எடுக்கிறாங்க? எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் இருக்குல்ல, ஆப்டிக்கல்னால் கண்ணாடி இலை. எது நெட்டுக்கு யூஸ் பண்ணுறோமா இல்லையா? இன்டர்நெட்டுக்கு எனக்கு சிஸ்டமில் என்னென்ன சப்சிஸ்டம் இருக்குதுன்னு கேட்டேன். எழுதிட்டு வந்தீங்களா 2 பேரும் இல்லையா? சரி பாருங்க. இதில் நெசவுலையா என்ன பண்ணுவாங்க? நெசவு தொழில் அங்கே யூஸ் பண்ண போகிறோம், அது அங்கே யூஸ் ஆகாது. ஆப்டிக்கல் இந்த இன்டர்நெட் கேபிள்லாம் வருதுல்ல, அந்த கேபிளில் இருக்கும். இது இல்லை, இந்த வெளியில் வரும் பாருங்க, கருப்பு கலரு இன்டர்நெட் கேபிள், அது அதெல்லாம். பட்டு, பட்டு இயற்கை இலை. பட்டோட வகைகள். பட்டு தெரியும்ல, ஒரு புழு இருக்கும், அதாவது பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சி பார்த்துருக்கீங்களா? அது ஒரு புழு மாதிரி வரும் அந்த சீசனுக்கு. பேசணும், புழு மாதிரி இருக்கும். அந்த புழு பட்டாம்பூச்சியாக மாறணும். அது கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு கூட்டுக்குள்ளே இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும், ஒரு கூட்டை அதுவே உருவாக்கும். அதோட உமிழ் நீர்லேருந்து நார் மாதிரி ஒன்று வரும், ஃபைபர் தான் அது. அதை உருவாக்கி அதை தானே சுற்றிட்டு உள்ளே போய் உக்காந்துக்கும். அந்த குறிப்பிட்ட 1 மாதமாக 45 நாள் முடிஞ்சோடனே அதை உடச்சிக்கிட்டு பட்டாம்பூச்சியாக பறக்கும். அது மேலே சுற்றி இருக்கு இல்லையா புழு, குரூப் 2 அட்மிஷன் தான். அதுக்கா? சரி, ஓகேவா? அது மேலே உமிழ் நீர்லேருந்து வந்துச்சுல நார் மாதிரி, அது மேலே அதை சுற்றியில் இருக்குல்ல, அது முத்திருச்சுன்னா உடச்சிக்கிட்டு வரும். இப்போ முத்துறதுக்கு முன்னாடி அதை எடுத்து இதில் போட்டுருவாங்க, சுடு தண்ணியில். அந்த நாரை அப்படியே தனியாக எடுத்து அந்த நாரை நூலாக மாற்றி, அதுதான் பட்டு நூல். பலன்னு மின்னும். சைனாக்காரன் தான் முதல்ல அதை கண்டுபிடிச்சான். உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் பட்டு நூல். பட்டு ரூட்டுன்னே ஒரு வழி இருக்குது வரலாற்றில், பட்டு வழி பார்ப்போம். அந்த மாதிரி அந்த பட்டில் வகை மல்பெரி பட்டு, டஸ்டர் பட்டு, முகா பட்டு, எரிப்பட்டு, 4 வகை இருக்காமா. மல்பெரி வகை பெருமளவில் இந்தியாவில் இருக்கு. கேட்பாங்க, இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பட்டு வகை எதுன்னு கேட்பாங்க. எது? மல்பெரி பட்டு. அது மல்பெரி இலையை சாப்பிடும். ஏற்காட்டில் இருக்க அந்த மரம் நிறையா இருக்கும், குளிர் பிரதேசத்தில் தான் இருக்கும், இங்கெல்லாம் இருக்காது. இவை உடைகளாகும். பட்டை தரை விரிப்பு யூஸ் பண்ணுவாங்களா? யூஸ் பண்ணுவாங்க பணக்காரங்களாம். பேராஷூட், அப்போ நைலான்லாம் வரதுக்கு முன்னாடி பேராஷூட்டுக்கு பட்டு இலை தான் யூஸ் பண்ணி அந்த பேராஷூட் துணி கிரியேட் பண்ணுவாங்க, ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக இயற்கை இலை, வலிமையான இயற்கை இலைகளில் இது ஒன்று. இதான் அந்த குக்கூன் அப்படிம்பாங்க. இந்த புழு இது மாதிரி வந்துடும். வீட்லேயே அங்கங்கே மூளையில் இருக்கும் பாருங்க, இது மாதிரி மூளையில் நூல் மாதிரி இருக்கும். அப்புறம் 1 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்காது, வெறும் நூல் மட்டும் இருக்கும், உள்ளே எதுவும் இருக்காது, புழு தான் இருக்கும். அதே சின்ன பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து வெளியில் போயிடும் உடச்சி. அதேலேயே இது ஒரு வகை அந்த புழுவில். ரேயான், செயற்கை இலை. பட்டுக்கான செயற்கை இலை தான் ரேயான். நார்பட்டுன்னு சொல்கிறோம்ல, ஒரிஜினல் பட்டு கிடையாது, தான் ஏமாற்றிடுவாங்க இப்பெல்லாம். பட்டு மாதிரியே, பட்டுனா அந்த புழுவிலேருந்து எடுக்கிறது, இது நார்பட்டு.
ரேயான் பெயரில் செயற்கை பட்டினை உருவாக்கியதில் வெற்றி கண்டனர். எப்படி செயற்கையாக யூரியா தயாரித்தானுங்க? யூரியா எதோட ப்ராடக்டாக இருக்கணும்? மண்புழுவோட ப்ராடக்ட், கழிவு. அந்த மண்புழுவோட கழிவில் என்ன இருக்குதோ அதை தான் யூரியாவில் கொண்டுட்டு வரோம். யூரியாவில் என்ன இருக்கும்? நைட்ரஜன். ரைட். யூரியா தயாரிக்க அமோனியம் தேவைப்படும். அமோனியா. கேரள மாநிலத்தில் முதல் ரேயான் தொழிற்சாலை நிறுவப்பட்டது 46. 19ஆம் நூற்றாண்டு எந்த ஆண்டு? 1801 1900 வரைக்கும். இதான் 19ஆம் நூற்றாண்டு. மனிதனால் தயாரிக்கப்பட்ட இலையான ரேயானை முழுமையான செயற்கை இலை என்று சொல்வதற்கில்லை. முழுமையாக இல்லை. ஏனெனில் மரக்கூழிலிருந்து பெறப்பட்ட செல்லுலோசினால் ரேயான் தயாரிக்கப்படுகிறது. மரக்கூழ் இருக்கு இல்லையா, மரம் வெட்டி அதிலேருந்து கூழ், அதில் செல்லுலோஸ், அதை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. மரம் அல்லது மூங்கில் கூழிலிருந்து செல்லுலோஸை பல வேதிப்பொருட்களை சேர்த்து திடப்படுத்தினர். முதலாவதாக கூழுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கப்பட்டு, இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. மரக்கூழ் தேவை. அதுபோல் சோடியம் ஹைட்ராக்சைடு, கார்பன் டை சல்ஃபைடு இதெல்லாம் சேர்த்துறானுங்க. லிக்கோஸ்ன்ற திரவம் ஒரு மாமா, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க. அப்போது ரேயான்ங்கிறது என்னது? செயற்கை பட்டு. அதுக்கான ஃபேக்ட்ரி எப்போ முதல்ல உருவாக்குனானுங்க? 46 கேரளாவில். முதல் ரேயான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு, வருடம், காலம் 19ஆம் நூற்றாண்டு. அவ்வளோதான். ரேயான் தயாரிக்க என்னென்ன மூலப்பொருளாக வேணும்? மரக்கூழ், அதில் தான் தயாரிக்கிறாங்க. மரம், மரக்கூழில், மரம் அல்லது மூங்கிலோட கூழ்லேருந்து செல்லுலோஸ் எடுத்து அந்த செல்லுலோஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது, பருத்தி பூக்களை உள்ள விதைகளை நீக்கும் பொழுது பருத்தி கொட்டையில் ஒட்டி இருக்கும் குட்டையான பருத்தி இலையில் இருந்தும் சில வகை ரேயான் தயாரிக்கப்படும். அது இல்லாமல் அது ஒன்று. இன்னொன்று, பருத்தி பார்த்துருக்கீங்களா? பருத்தி பால் இருக்கும், அது வெடித்து சதறும், அதில் விதை இருக்கும். அந்த விதையெல்லாம் நீக்குவாங்க. கம்ப்ளீட்டாக நீக்க முடியாது. அந்த விதை மேலே கொஞ்சம் விதை, அந்த இலை ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை சுத்தம் பண்ணி எடுத்து அதை வச்சு ஒரு சில ரேயான் தயாரிக்கிறாங்களாமா. பட்டினை விட மிக மலிவாகவும் பட்டு இலை போன்றே நெய்யப்படும். பல வகை வண்ண சாயங்கள் நிறமேற்றப்படும் பட்டும் ரேயான் தயாரிக்கப்படும். கம்மி ரேட்டில் தயாரிக்கிறாங்களே பட்டு, அது எல்லாமே ரேயான் தான். நார் பட்டுன்னு சொல்லுவாங்க. ஆமாவா? இளம்பிள்ளைங்கெல்லாம் ஓட்டுவாங்க. இந்த மாதிரி ரேயானை பருத்தியுடன் கலந்து போர்வையாகவும், பருத்தியோடு கலந்து கம்பளியுடன் கலந்து விரிப்பாகவும் பயன்படுத்துகின்றோம். சுகாதார பொருட்களான டயஃபர், காயங்களுக்கு மருந்திடும் வலை துணிகளாகும். அந்த கட்டு துணி இருக்குல்ல, பேண்டேஜ், ரேயான் பயன்படுது. அப்போ ரேயான் என்ன? செயற்கை பட்டு. எதில் தயாரிக்கலாம்? மரக்கூழ், இன்னொன்று அதான் மூங்கில், மரக்கூழ். ஓகே. அடுத்தது பருத்தியோட வேஸ்ட்டு, அதிலேருந்து தயாரிக்கிறாங்க. அவ்வளோதான். நைலான், செயற்கை இலை. கயிறுலாம் இருக்குல்ல, கயிறு, குடம், நைலான் குடம் தானே இருக்குது. நைலான் குடம்னு சொல்லுவாங்க, பிளாஸ்டிக்லேயே. அதெல்லாம் கயிறு, பிளாஸ்டிக் கயிறுன்னு சொல்கிறோம்ல, ஆக்சுவலாக அது நைலான் கயிறு. அதெல்லாம் முழுமையாக பதப்படுத்தப்பட்ட செயற்கை இலை நைலான். 2ஆம் உலகப் போரின் பொழுது, அதுக்கு முன்னாடி பாராசூட்டை எதை பயன்படுத்தினாங்க? பட்டு. இப்போ நைலான் மற்றும் கயிறு இதெல்லாம் தயாரிக்க பயன்படுது. செயற்கை இலையை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறது எதாம்மா? நைலான் தான்.
ரேயான், நைலான், பாலிஸ்டர் இது எல்லாத்துலேயுமே விட செயற்கை இலை இதெல்லாம் 3 இதில் அதிகமாக பயன்படுத்துறது நைலானாமா. வலுவாகவும் நீச்சுத்தன்மையை கொண்டதாக, எடை குறைவாக இருக்கும், பளபளக்கும் தன்மை. பிளாஸ்டிக் கயிறு பார்த்துருக்கீங்களா? அதில் இருந்தால் என்ன சாக்கு பையெல்லாம் கூட தயாரிக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். நைலான் தானே அது சாக்கு பையெல்லாம் போகிறதெல்லாம். அப்போல்லாம் வந்துட்டு இதில் சணல் மட்டும்தான், சாக்கு பை அதான் பிளாஸ்டிக் பையெல்லாம். அந்த சக்கரை பையெல்லாம் இருக்குல்ல அது. காலுறைகள், சாக்ஸு, கயிறு, கூடாரங்கள் அமைக்கிறது, டென்ட்டு, பல் துளக்கி, ப்ரஷ்லாம் இருக்குல்ல, ப்ரஷ்ஷோட அந்த இது தூரிகை முடியாக இருக்கும்ல, அது வந்து என்னது இதில் தான், நைலானில் தான். இருக்கை, பட்டை எல்லாம் நைலான். அதே மாதிரி பேக்கில் பட்டை வருதில்ல, கயிறு இருக்குல்ல, அதெல்லாம் நைலான் தான். தூங்க தலையணை போன்ற பைகள், தலையணை பைகள், ஸ்க்ரீனு எல்லாம் நைலான் துணி இருக்கா ஸ்க்ரீனில்? ஒரு இரும்பு கம்பியை காட்டில் நைலான் இலையானது வலிமையாக இருப்பதால் பேராசூட் தயாரிக்கிறது யூஸ் பண்ணுறாங்க. மலை ஏறுறதுக்கு கயிறுகள் அதெல்லாம் நைலான் தான். நைலான், நையான் இல்லை, நைலான். பாருங்க, ரெசின், அந்த நைலானோட ஆர்டிஃபிஷியல் அந்த மெட்டீரியல் இருக்கும், இந்த மாதிரி குருண அரிசி மாதிரி இருக்கும், அதை போட்டு தயாரிப்பாங்க. அப்படி பலபடி, எல்லாமே பலபடி தான். நைலானோட அடிப்படை மூலக்கூறு எதுவாமா? பாலிஅமைடு. அந்த பாலிஅமைடு எதனால அனுச்சாமா? பாலிஅமைடோட பாலிமர் தான் எது? நைலானு. அந்த பாலிஅமைடுங்கிற மாலிகுல் உருவாகிறது யார் வேணுமாமா? எக்ஸாமெத்திலீன் டையமீன் அடிபிக் அமிலம். நோட் பண்ணிக்கங்க. திண்ம சில்லுகளாக இதை பாலிஅமைடுகளை உருவாக்கி வெப்பமாக்கப்பட்ட ஸ்பின்ட்ரெட்டின் மிக நுண்ணிய, அதெல்லாம் தேவையில்ல, விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. மலை ஏறுறது கயிறு, பேராசூட்டு எல்லாத்துக்கும். அது எக்ஸ்பெரிமெண்ட். இதில் எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சொல்லுங்கள்? ரெண்டாவது பட்டா தான் இருக்கும். கரெக்டா? அப்படி தான் இருக்கும். பாலிஸ்டர் மற்றும் அக்ரிலிக் செயற்கை இலைகள் எல்லாமே பாலிமர்ஸ் தான். அதுதான் பாலிஸ்டர். இதுவுமே வந்துட்டு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி கிடையாது. பாலிஸ்டரு, பிவிசி, பிளாஸ்டிக்லாம். ஏன்? மனுஷனாக உருவாக்கின மாலிகுல்ஸ் இதெல்லாம். அதை மண்ணில் போட்டோம்னா அதை டீகம்போஸ் பண்ண யார் இருக்க மாட்டாங்க? மைக்ரோப்ஸ் இருக்காது. அப்போ டீகம்போஸ் ஆகாது, அப்படியே கிடைக்கும், மக்காது, சின்ன சின்ன மாலிகுலாகவே இருக்கும். அது கரைஞ்சி மண்ணுக்குள்ளே உள்ள தண்ணி போகக்கூடாது. தண்ணியில் சின்ன சின்ன மாலிகுலாக தண்ணியில் போயிடும். அதை குடித்தோம்னா அது மாலிகுல் நம்ம உடம்புக்குள்ளே போய் எங்கேயாவது மூளையில் கீழே போய் நின்றுக்கும். திடீர்னு மூளை காய்ச்சல் வந்துச்சுங்க, ஆள் மென்டல் ஆகிட்டாங்க, கை கால் வரலங்கம்மா, அதெல்லாம் இவங்க தான் காரணம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? மீன்லாம் இருக்குல்ல, அதில் போயிடும். மீன் சாப்பிட்டு அதோட டிஷ்யூவில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை நம்ம சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்குள்ளே போயிடும். இந்த மாதிரிலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விலை. பாலிகாட், அதான் பாலிகாட்டன். பாலிஸ்டர் இருக்குல்ல, பாலிஸ்டரையும் காட்டனையும் மிக்ஸ் பண்ணி நெஞ்சோம்னா பாலிகாட். பாலிஸ்டரையும் உள்ளன் இருக்குல்ல, எது? ரோமம், கம்பளி, அதையும் மிக்ஸ் பண்ணி போட்டோன்னா பாலிவுல். அது டெரி காட்டன். அது என்னது மிக்ஸ் பண்ணுறான்னு தெரியல, அதுவும் பாலிஸ்டர் தான், டெரி காட்டன். ஓகேவா? அடுத்து பிஇடி, பாலிஸ்டர் முடிஞ்சா அடுத்து பிஇடி,
பெட் பாட்டில்னு சொல்கிறாங்களா? பெட் பாட்டில், நீங்கள் வச்சுருக்க பிளாஸ்டிக் பாட்டில்லாம் பெட் பாட்டில். பாலி எத்திலீன் டெரிப்தாலேட், பாலி எத்திலீன் டெரிப்தாலேட், அதான் பிஇடியோட ஃபுல் ஃபார்ம். ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரில் பாலி எத்திலீன் டெரிப்தாலேட். இதுவும் பாலிஸ்டர் வகை தானாமா. தண்ணி பாட்டிலு, சோடா பாட்டிலு, கண்டெய்னர், வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அடுப்படியில் எல்லாம் அதாக இருக்கும். ஃபோட்டோ இலைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நிறையா பொருள் இருக்காமா. பாலிஸ்டர், பாலிஸ்டர் துணி இருக்குல்ல, இந்த துணி அவ்வளோவா சுருங்காது. காட்டன்லாம் உடனே சுருங்கிடும், அயன் பண்ணுறது கஷ்டம். இது தேய்ப்பது எளிது, சுருங்காது அவ்வளோ சீக்கிரம். குளிர்காலங்கள் நம்ம ஊர்லாம் சொட்டரே தேவையில்லை, நமக்கு எதுக்கு சொட்டரு, இது குளிரே கிடையாது நம்ம ஊர்லாம். நான் சினிமாவில் கொடுத்துறான்னு நம்மளாலும் உடுத்திக்கிறானுங்க எடுத்து. செயற்கை கம்பளிக்கு பேர் தானே அது அக்ரிலிக். செயற்கை காட்டனு பாலிஸ்டர், செயற்கை கம்பளி அக்ரிலிக் அப்படி வச்சுக்கோங்க. செயற்கை பட்டு ரேயான். குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களாம் எதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? ஸ்டைலுக்கா? இதெல்லாம் குறை கடத்தி, குறை வெப்ப கடத்தி, புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். கடத்தினான்னு அர்த்தம்? வெரி குட். அது வழியாக ஊடுருவி வெளியில் அனுப்பும், அது வழியாக கடந்து போக அலோவ் பண்ணுச்சுன்னா கடத்தி, அது வழியாக கடந்து போக அலோவ் பண்ணாது குறை கடத்தி அல்லது கடத்தா பொருள், இன்சுலேட்டர். அப்போ க்ளவுஸில் ஏன் க்ளவுஸ் மாட்டிக்கிறோம்? நம்ம எதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம்? வளிமண்டலத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம். வளிமண்டலம் பொருள் தான் அதுவும். தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்க ஆற்றல், தெர்மோடைனமிக்ஸ். வெப்பம் என்ன பண்ணாது? அது ஒரு வகை ஆற்றல், அது எங்கேயும் நிற்காது, நிலையாக நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும், ஓடாண்டு போயிட்டே இருக்கும். சரியா? அதில் 3 வகை: வெப்ப கடத்தல், வெப்ப கதிர்வீச்சு, வெப்பச்சலனம். வெப்ப கதிர்வீச்சுன்னா என்ன அர்த்தம்? சரி, அது அப்புறம் பேசிக்குவோம். வெப்ப கடத்தல், வெப்பம் அதிகமாக உள்ள பொருள்லேருந்து வெப்பம் கம்மியான ஒரு பொருளுக்கு என்ன வெப்பம் ட்ராவல் ஆகும், அதான் வெப்ப கடத்தல். நம்ம உடம்போட ஆவரேஜ் டெம்பரேச்சர் எவ்வளவு? 37 டிகிரி செல்சியஸ். இப்போ இங்கே சேலத்தில் எவ்வளோ இருக்குது? 32 டிகிரி இருக்குது. ஃபேன் ஓடுறப்ப ஜில்லுன்னு இருக்கா இல்லையா? ஏன் ஜில்லுன்னு இருக்கு? நம்ம உடம்புலேருந்து வளிமண்டலத்துக்கு வெப்பம் இழக்கும், அதான் சில்லுன்னு ஃபீல் பண்ணுறோம். அதே குளிர் பிரதேசத்தில் பெருக்காடு போகிறீங்களா, அங்கே 20 டிகிரியாக இருக்கும். அப்போ நம்ம உடம்புல இருந்தேன்னா அவன் வளிமண்டலத்துக்கு சடனாக ஹீட்டு போகும். சடனாக இவ்வளோ ஹீட் இறங்கி வெளியில் போயிட்டே இருந்தா என்ன ஆகும்? அந்த ஃபீலிங் குளிர் வெளியில் போயிட்டே இருந்தா என்ன ஆகும்? கார்போஹைட்ரேட் இருக்கிறதெல்லாம் உடச்சி வெப்பத்தை கொடுத்துட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகணும்? நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சாப்பிட்டுட்டே இருக்க முடியும்? நம்ம உடம்புல இருந்து வெப்பம் போகிறத என்ன பண்ணணும்? தடுக்கணும். அதுக்காக நம்ம உடம்பு சுற்றிலும் ஒரு உரை போட்டுக்கிறோம். அதான் ஷூவு, சாக்ஸு, பேண்ட்டு, சட்டை, க்ளவுஸு, கழுத்துக்கு ஸ்கார்ப்பு, இந்த சைடில் ஓட்டையில் போயிடக்கூடாது, அதுக்கு ஒரு டை. அப்புறம் கழுத்துக்கு காது வழியாக போகும் வெப்பம். அந்த பொருளாக எப்படிப்பட்ட பொருளாக இருக்கும்? வெப்பம் கடத்தா பொருள். காட்டெல்லாம் ஈஸியாக வெப்பம் இதாயிரும். ஸோ அதுதான் கம்பளி இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். சரியா? கோட்டு சூட்டு எல்லாமே அப்படி தான் இருக்கும். கோட்டு சூட்லாம் அதுக்கு தான் போடுறது. வெளில போய் பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு கோட்டு சூட்டு போட்டு வந்துகிட்டே இருப்பானுங்க கோர்ட்டில் இருந்து, வேகாத வெயில்ல.
ஐயோ பாவம். சரி, அவன் இங்கிலீஷ்காரன் போட்டுக்கிட்டு இருந்தான், இவனுங்களும் போட்டுட்டு தரானுங்க முட்டா பயிலுங்க. என்ன சொல்கிறது? புரிஞ்சு வாழுங்கடானாக்கா நம்மக்கிட்ட சண்டைக்கு வரானுங்க. பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வாயுவினை காய்ச்சி வடிக்கும் பொழுது கிடைக்கும் துணை விளைபொருட்களை கொண்டு உருவாக்கப்படும் பொருட்களே செயற்கை இலைகளாகும். ரேயான் கூட விட்டுருங்க, பாலிஸ்டரு, அக்ரலிக்கு, நைலான். பாலிஸ்டரில் ஒரு டைப் தான் இது பிவிசி. இதுக்கு எல்லாத்துக்கும் மூலப்பொருள் எங்கேருந்து கிடைக்குது? பெட்ரோலியத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட். செயற்கை இலைகளின் சிறப்பு என்ன? சிறப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், விலை கம்மியாக இருக்கும், மக்கள் தொகை பெருகுனது, அதுக்கு நம்ம தகுந்த மாதிரி இயற்கை அழியாமல் என்ன பண்ணுறோம், பாதுகாத்துக்கிறோம். அதெல்லாம் செயற்கை இலையோட சிறப்புகள். நிறைய போகுதா? சரி, சும்மா பார்த்துட்டு போயிடலாம், எல்லாம் வேண்டாம். மீன்பிடி வலையெல்லாம் நைலானை வச்சு தான் தயாரிக்கிறாங்க. வலிமையானது, இயற்கை இலையோட அது வலிமையானது. டிராம்போலைன், டிராம்போலைன் இருக்கிறது ஏதோ ஒரு செயற்கை இலை, ஸ்ட்ராங்கான செயற்கை இலையாமா. அதை விட்டுருங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. குறைபாடுகள் என்னது? சமையலறை, ஆய்வகத்தெல்லாம் இயற்கை இலை தான் பயன்படுத்தணும். செயற்கை இலை பயன்படுத்தினா உருகி ஒட்டிக்கும் மேலே. பாலிஸ்டர்லாம் காட்டன் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஹீட்டு, நெருப்பு பற்றிக்கிட்டாலும் என்ன ஆகும்? அது தனியாக சாம்பலாகி போயிடும். ஆனால் இது என்ன, நம்ம உடம்புல அப்படியே ஒட்டிக்கும். அதெல்லாம் சொல்கிறாங்க. வெப்பத்தை தாங்காது, சீக்கிரம் உரிக்கிறோம், ஈஸியாக தீப்பற்றிக்கும், இதெல்லாம் நடக்குது. சொன்ன இல்லையா, சின்ன சின்ன துகள்களாக மாதிரி நீர்நிலையில் இருக்கும். அது டீகம்போஸ் ஆகாது, கடலில் தண்ணியெலாம் கலந்து மாசுபாட்டை ஏற்படுத்தும். நிலத்தடி நீரை உள்ளே இறங்காமல் பார்த்துக்கும். அப்போ நிலத்தடி நீர் ரீஃபில் ஆகாது, வெள்ளம் போகும், எல்லாம் சொல்கிறாங்க. நெகிழி, பிளாஸ்டிக் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் வச்சுருக்கிற மவுஸ் கொண்டு பிளாஸ்டிக் தானே? ஆமாம். நீங்கள் உட்காந்துருக்க சேரு எல்லாமே பிளாஸ்டிக் தான். பக்கெட்டு கிக்கெட்டு மேஜை எல்லாம் பிளாஸ்டிக். அது சும்மா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் தான் இதெல்லாம். சிரஞ்சியிலேருந்து இந்த ஊசி கொண்டு பிளாஸ்டிக் தான், மெட்டல் கிடையாது. இது பிளாஸ்டிக்கு ஊசி. எடுத்து வளைச்சி பாருங்கள், வளைஞ்சிடும். ஊசி போடுறாங்கல்லம்மா, அதுவுமே பிளாஸ்டிக் தான்மா. பழைய மாதிரிலாம் இல்லை, பழசு தான் மெட்டல் யூஸ் பண்ணாங்க. இப்போலாம் ஊசி தான், அது பிளாஸ்டிக் தான். அதெல்லாம் இது எல்லாம் ஒன் டைம். இந்த ஒன் டைம் யூஸ் பண்ணுறது தான் எய்ட்ஸ்னு ஒரு நோயை உருவாக்கி விட்டானுங்க. ரத்தத்து மூலிமா பரவும்ல, அந்த மாதிரி. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, கண்ணாடி சிரஞ்சி இருக்கும், மெட்டலில் ஊசி இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஊசி போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சுடு தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கும், அதில் போட்டுருவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதிலேருந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஊசி மாற்றி ஊசி போடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ தான் என்னாச்சு, ஒருத்தனுக்கு இன்றைக்கி ஒரு சிரஞ்சி யூஸ் பண்ணுவாங்க, நாளைக்கு ஒரு சிரஞ்சி, அப்படி ஆயிடுச்சு. எல்லாம் அந்த பிளாஸ்டிக் தான் காரணம். இதெல்லாமே பிளாஸ்டிக். நைலானா இதெல்லாம்
பாலி புரோஃபைலின் அப்படின்ற உறிஞ்சு குழாய். எது அப்படின்னா உறிஞ்சு குழாய் என்னென்னமா ஸ்டா, அது எதால் ஆணிச்சாமா பாலி புரோஃபைலின். அது பேன் பண்ணிட்டாங்க இப்போ, எங்கேயுமே இல்லை தானே ஸ்டா, தமிழ்நாட்டில் இல்லை. பெட் பாட்டில் பார்த்தோம்ல, அதில் இந்த மாதிரி நம்பர்லாம் போட்டிருக்கும். பெட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? பாலி எத்திலீன் எரித்ரோபைட்டா. தமிழ்நாட்டில் வந்து பேன் பண்ணிட்டாங்க 2019 ஆனால் கார்பரேட் கம்பெனிக்காரன் மட்டும் விற்பான். ஆமாம் தானே? கின்லே, பிஸ்லரி, டாட்டா அவெல்லாம் விற்பானுங்க. பாக்கெட் போட்டு விற்கிறலாம் விற்க முடியாது, ஏன்னா சின்ன சின்ன நிறுவனம். ஆமாவா? வாட்டர் பாக்கெட்லாம் காலியா? முதல் நெகிழி பேர் என்னவாம்? பார்க்கிசீன். அதுவும் அலெக்சாண்டர், எட்மண்ட் அலெக்சாண்டர் அவர் தயாரிச்சிருக்காரு. 1 மில்லியன் அளவில் நெகிழி பை என்ன பண்ணுறோமா? 1 நிமிடத்திற்கு 1 மில்லியன் நெகிழி பை வேஸ்ட். 2 மில்லியன், சாரி 2 மில்லியன். 2 மில்லியன் அப்படின்னா எவ்வளவு? 20 லட்சம். 1% 3% மட்டும் தான் ரீசைக்கிளுக்கு போகுதாமா. அது சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது நெகிழிகள் நிறைய வகை இருக்குது. இலகும் நெகிழி பாலிஎத்திலீன் என்றும் அழைக்கப்படுகிறது. இலகும் நெகிழி ஹீட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆயிரும்? உருகிரும். அதான் பெட் பாட்டில். பாலிஎத்திலீன் தெர்த்தாலேட். சுடு தண்ணியெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாவா? பெட் பாட்டிலில். அடுத்து இறுகும். தெர்மோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இறுகும். ஹீட் பண்ணிங்கன்னா இறுகும். இப்போ வீட்டில் சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கல்ல, குழம்புலாம் வச்சு அதில் தான் ஊற்றுறாங்க, ஒன்றும் ஆகாது. அது பேர் என்ன? இறுகும் நெகிழி. அங்கே லேப்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. பேக்கலைட், மெலமைன் நோட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் இறுகும் நெகிழிகள். லேபில் வீட்டில் பயன்படுத்துகிறதெல்லாம் இறுகும் நெகிழிகள். இலகும் நெகிழிக்கு எது? பிவிசியா? சரி, பெட் பாட்டில் இலகும் நெகிழி. இறுகும் நெகிழிகள் எது? பேக்லைட்டு, மெலமைன். பேக் லைட்டை பயன்படுத்தா மின் சுவிட்செலாம் இருக்குல்ல, சுவிட்செலாம் அதெல்லாம் பிளாஸ்டிக்கு. அது வந்து என்னது? பேக் லைட். ஏன் அங்கே பேக் லைட்டு யூஸ் பண்ணுறாங்க? அது வழியாக வயர்லாம் போகுதில்ல, கரண்ட் அது வழியாக பாஸ் ஆகும்போது ஹீட் ஆகும். ஹீட் ஆகி உருகிடக்கூடாது, அதனால தான் இது யூஸ் பண்ணுறாங்க. பல பாத்திரங்கள் கைப்பிடி தயாரிக்கப்படுகிறது. பேக் லைட். பாத்திரங்களோட கைப்பிடி பிளாஸ்டிக் இருக்கா? ஏன்? வெப்பத்தை கடத்தாது அது, அதனால் வெப்பத்தையும் கடத்தாது, மின்சாரத்தையும் கடத்தாது. அடுத்தது மெலமைன் நோட் பண்ணிக்கோங்க. தீயினை தாங்கும் திறன் பெற்றிருப்பதாலும் தரை ஓடுகள், தீயணைக்கும் துணிகள், ஃபயர்மேன் இருக்காலும் அவன் ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் எதாலாம் ஆணுச்சு? மெலமைன். தரை ஓடு தெரியுமா? இப்போ டைல்ஸ் வருது இல்லை, வெள்ளை வெள்ளையா, அது இதை வச்சு தான் தயாரிக்கிறாங்க. மண் கிடையாது இது. லேட்டஸ்ட்டு டைல்ஸ்லாம் வருதில்ல, 1/2 அடி 1 அடிக்கு பல நடந்தால் கூட வலிக்கி விட்ரும் பாருங்க, அதெல்லாம் இது தான் மெலமைன். கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க.
இங்கே பாருங்கள், இதை பார்த்தா சும்மா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சங்கிலி, அதாவது இது இதோட குறுக்கு பிணைப்பு இருக்குது. இது ஒரு செயின், அங்கங்கே குறுக்கு பிணைப்பு அதோட மற்றதோட இணைஞ்சிருக்கு. இது அப்படி இல்லை, தனித்தனியாக இருக்குது. இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. இதுக்கு லிங்க் இல்லை. ஆனால் இது என்ன ஆகுது, இது தனி செயின், இதுக்கு லிங்க் இருக்குது. சரியா? இதுக்கு லிங்க் இருக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் உருக மாட்டாங்க. புரிஞ்சுக்கங்க, சும்மா சாதாரண விஷயம். அதனால் ஈஸியாக என்ன ஆயிடுது, குறுக்கு லிங்க் இல்லாதனால ஈஸியாக உருகிடும். குறுக்கு லிங்க் இருக்கிறனால உருகாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நெகிழி ரெசின் குறியீடுகள். நீங்கள் ஒரு பாட்டில் வாங்குறீங்கன்னா அதில் கீழே சிம்பிள் இருக்கும். எந்த சிம்பிள் இருந்தால் யூஸ் பண்ணலாம், எந்த சிம்பிள் இருந்தால் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். பெட் பாட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் குறியீடு இருக்கும். சரியா? அது எது யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணக்கூடாதுலாம் இருக்குது. பிவிசின்னா என்ன? பாலிவினைல் குளோரைடு. 7th எங்க பாடமே முடிய போது இப்போ கேட்குற. பிவிசி இருக்கு இல்லையா, இது வந்து 3 போட்டிருப்பாங்க பிவிசி. ஆனால் அது யூஸ் பண்ணக்கூடாது, டேஞ்சர். அது பாலிஸ்டைரீன் 6 பாலிஸ்டைரீன் PS 6 நாங்கள் இருக்கும் பாருங்க. ஒன்று பெட்டு 01 குடை, விளையாட்டு உடைகள், வெப்பமூட்டும் மேலுறை, ஸ்வெட்டர், கயிறு, தூங்குவதற்கு ஏதுவான பாலிஸ்டர் இலைகள் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எது? பெட்டு 1. மீண்டும் பயன்படுத்தினால் அதிலிருந்து ஆன்டிமனி என்ற வேதிப்பொருள், நோட் பண்ணிக்கோங்க, பெட் 1ல் சரியா, பிஇடியில் மீண்டும் பயன்படுத்தும் போது என்ன ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. வாட்டர் பாட்டில்லாம் இருக்குல்ல, ஒன் டைம் யூஸ் பண்ணுறது, பிஸ்லரி, அதெல்லாம் ஒரு தடவைக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. 2வது தடவை யூஸ் பண்ணோம்னா அதில் என்ன வருது, ஆன்டிமனி என்ற வேதிப்பொருள் வெளியேறும். அது உடலுக்கு நன்மை பயக்காது. அதேமாதிரி இது பாலிஸ்டர் தானே, பிஇடிஇ. இது பாட்டிலாக இருந்தால் பெட்டு, பிஇடி உடைகள் வந்து பாலிஸ்டர் செயற்கை இலை. HDPE இது என்ன, PEHDன்னு வருதா, வேறு பெயரா? ஓ 2 பேர். ஓ பெட்டு தான் பாலிஸ்டரா? சரி ரைட், ஓகே. இன்னொன்று சிமெண்ட்டு, அரிசி, மாடுகள் தீனி, அந்த கவர்லாம் இல்லை, சாக்கு பையெல்லாம் இருக்குல்ல, அது. கயிறு, மீன் வகை வலை, மீன்பிடி வலை, நிழல் வலை, இந்த பச்சை கலரில் வருதுல்ல நிழல் வலை, ஒன்று பச்சை கலரில் ஸ்க்ரீன் மாதிரி போட்டுக்கிறாங்க தெரியுமா, அதெல்லாம். குண்டு துளைக்காத உடைகள் இதெல்லாம் இருக்காம. பயன்பாடு பாதுகாப்பான நெகிழிகளில் இது ஒன்று. அதான் க்ரீன் கலர் போட்டிருக்கா, HDPE அல்லது PEHD2 இது யூஸ் பண்ணலாம், பாதுகாப்பானதுன்றான். PVC 3 அதுவும் டேஞ்சர். அதுதான் PVC பைப் இருக்குல்ல, அதை பைப்பு கொஞ்சம் அகலப்படுத்துக்க ஹீட் பண்ணுவானுங்க, பயங்கரமான நாற்று வரும். அப்படியே விட்டு அங்கேயே செத்து போயிடுவோம், அந்த மாதிரி நாற்றடி. அங்கே யாரும் 4 பேர் இருந்தால் இருந்தீங்களா? அங்கே யார் இருந்தா? அந்த பொண்ணா? சரி. இது பிவிசியிலே வினையான் இலைகளால் செய்யப்படும் மலைக்குடைகள், வெளிப்புற துணி, மலை கோட்டு, ரெயின் கோட்டு, அதெல்லாம் பூட்டு, மீன்பிடி வேலை இதுலேயும் செய்கிறானுங்களாமோ, இதெல்லாம் அல்லது வினைல் அப்படிம்பாங்க. ஆபத்தான நெகிழி பொருள் இது பிவிசி.
அடுத்தது இது ஓகே. 4 LTPE கனரக சரக்கு செயற்கை புற்கள். செயற்கை புற்கள்லாம் இருக்குல்ல, இப்போது ஸ்டேடியம்லாம் இருக்குல்ல, செயற்கை புல் வந்துடும். அதெல்லாம் இந்த ஹாக்கியில் அப்புறம் அதெல்லாம் கிரிக்கெட் செயற்கை புல் இருக்கா என்ன? கிரிக்கெட்லாம் செயற்கை புல், அதெல்லாம் இயற்கையான புல். ஹாக்கி கிரவுண்டு அதான் டர்ஃபு, ஹாக்கி கிரவுண்டு மட்டும்தான், வேறு எங்கேயும் புல் இருக்காது. இந்த இப்போ சின்ன சின்ன ஸ்டேடியம் மாதிரி கோச்சிங் சென்டருங்க சிட்டியில் உருவாகுது, அது சொல்கிறீங்களா? அதெல்லாம் ஓகே. கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் செயற்கை புல்லுனா ஹாக்கியில் மட்டும்தான், மற்றதெல்லாம் இயற்கையான புல் தான். ஃபுட்பால் கிரவுண்டாக இருக்கட்டும் அதெல்லாம். சரி, அடுத்தது பிபி, அதுவும் நல்லாதாம்மா. 5 போட்டால் பிபி, உறிஞ்சி பொருள், ஸ்ட்ரா இதெல்லாம் இதில் வருது. டயஃபர், சுத்தம் செய்யப்படும் ஈரம் துடைக்கும் பஞ்சுகள். ஸ்பாஞ்செலாம் வருதில்ல, அது மாதிரி இது மாதிரி நிறையா தயாரிக்கிறாங்க. 5 கூட ஓகே. 6லாம் டேஞ்சரு. பிஎஸ் தெர்மோகோல் இருக்குல்ல, அது 6ல் வருது. தெர்மோகோலுமே இதுதான். தேநீர் குளிர்பான குவளைகள் ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணுறது, பஞ்சுமா இருக்கணும். அது மாதிரி சமையலறை கரண்டிகள் அதெல்லாம். பிஎஸ் யூஸ் பண்ணக்கூடாது. தெர்மாகோலு, இபிஎஸ் இதெல்லாம் இதுவுமே டேஞ்சர். இது ஓரளவுக்கு பரவாயில்ல, நோ கோடு இதெல்லாம். 7 டேஞ்சர். இப்போ எது யூஸ் பண்ணலாம்? 5, 4, 2 இது வந்து டேஞ்சர் கிடையாது, மற்றதெல்லாம் டேஞ்சர். நம்ம யூஸ் பண்ணுறதுல டேஞ்சரானது எது? பிவிசி, தெர்மாகோலு. தெர்மாகோல் எதில் வருது? 6. அது வந்து பார்த்துக்கோங்க. தாக்கம், என்ன தாக்கம்? பயங்கரமான தாக்கம். இங்கே பாருங்கள், அது டிஸ்போஸே பண்ண முடியாது, மக்காத குப்பை எல்லாமே. சின்ன சின்ன கடல் தண்ணியில் அது கடல் வாழ் உயிருக்குள்ளே போயிட்டு நமக்கு வந்து அது தொந்தரவு கொடுக்கும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. பாலிலாக்டிக் அமிலம், PLA, மக்கக்கூடிய நெகிழி. இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கான் ஜப்பான்காரன். சரியா? இங்கே பாருங்கள், உணவுலலாம் வந்துருச்சு இதெல்லாம். மைக்ரோ இலை உணவில் வந்து நம்ம உடம்புக்கு போய் தொந்தரவு கொடுக்குது எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க? மக்கக்கூடிய நெகிழிகளை உருவாக்கியிருக்கானுங்க ஜப்பானுக்காரனுங்க. PLA, பாலிலாக்டிக் ஆசிட். அதான் பிளாஸ்டிக் பை கூட இப்போ பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக ஒன்று வருது பாருங்கள். அப்படி ஸ்கின்னு மாதிரியே இருக்கும், போட்டிங்கன்னா வளன்னு இருக்கும். அது இந்த இதனால் ஆனது தான். உரமாகும் தன்மையுடையதாம்மா. சோளம், கரும்பு, இனிப்பு சுவை கொண்ட கிழங்குகளின் கூழ்லேருந்து தயாரிக்கிறாங்க. பாலிலாக்டிக் ஆசிட், PLA பைனா என்னென்னு கேட்பான். இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. சோளம், கம்பு, இனிப்பு சுவை கொண்ட கிழங்குகள்லேருந்து, சக்கரவள்ளி கிழங்கு அந்த மாதிரி. இந்த ஆடைகள்லாம் துணி துவைக்கிறோம்ல, பாலிஸ்டர்லாம், அதெல்லாம் அந்த கடலில் போய் கலக்குதுன்றாங்க. இந்த அம்மா துவைக்குது பாருங்கள், ஆற்றுக்கு போய் அங்கேருந்து கடலில் போய் கலந்து. பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் ஆகும் அதுக்கு வருது. உணவு சங்கிலி நான் சொன்னேன் இல்லையா, அது நான் சொன்னதை அப்படியே கொடுத்துருக்காங்க பேராவா, படித்து பார்த்துக்கோங்க. சும்மா படித்து கான்செப்ட் புரிஞ்சுக்கணும், லைஃபுக்கு ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் PLA. அதேமாதிரி PLA தேநீர் பை. என்ன PLAண்ணா? பாலிலாக்டிக் ஆசிட். நெகிழிகளை எப்படி அப்புறப்படுத்துறது? 5R சொல்லுவாங்க. ரெஃப்யூஸ் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும், பையை எடுத்துகிட்டு போய் வாங்கணும். வேறு வழி இல்லைனா கம்மியாக பயன்படுத்தணும்.
வாங்கின பையை திரும்ப யூஸ் பண்ணிக்கணும், ரீயூஸ். அப்புறம் என்ன பண்ணணும், அது ரீசைக்கிளுக்கு போட்டுடணும். மீட்டெடு, மண்ணுக்குள்ளே புதஞ்செல்லாம் மீட்டு எடுக்கணும். தான் 5R. இப்படி தான் நெகிழிகளை நம்ம அப்புறப்படுத்தணும். 79% மண்ணில் போட்டு புதைக்கிறாங்களாம்மா, 12% எதிக்கிறாங்களா, 9% மட்டும்தான் மறுசுழற்சிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களாம். அதான் மறுத்தல், தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் இருக்குல்ல, அது ரீசைக்கிளபிள் அப்படிம்பாங்க. டப்பாவிலேயே இருக்கும், அந்த மாதிரி டப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. மட்கும் தன்மை கொண்ட நெகிழிகள் 1980 தான் ஃபஸ்ட்டு அது மாதிரி கொண்டு வராங்க. மக்கும் தன்மைன்னு என்ன அர்த்தம்? மைக்ரோவேவ்ஸ் வந்து அதை சாப்பிட்டு சின்ன பொருளாக மாற்றணும். சரியா? அவ்வளோதான். குட். PLA நெகிழி தயாரிக்கிற முறை அது நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. நெகிழி உண்ணும் பாக்டீரியா எல்லாம் ஜப்பான்காரன் தான், ஏன்னா தாய்மொழியில் படிக்கிறான். அவன் லெவலே வேறு. எங்கே வந்துச்சு நேற்று நிலநடுக்கம்? அதான் கரண்ட் அஃபேரு. வேறு என்னது போய் படிக்க போகிறீங்க தெரியல. நேற்று தான் கேள்வி கேட்டேன், போய் நேரம் நெட்டில் தட்டினா வரப்போகுது. போய் பேப்பர் எடுத்து தான் படிக்கணும். கேள்வி நான் கேட்டேன், நெட்டில் போனால் வரப்போகுது. ஜப்பானா ரஷ்யாவா? ரஷ்யாவில் அதோட ஃபோக்கஸ் பாயிண்ட் சொல்லியிருப்பான், நிலநடுக்க மையம். அதுதான் கரண்ட் அஃபேரில் வரும். எடுத்து பாருங்கள். 2016 ஐடெனல்லா சகியன்சிஸ் அப்படின்ற பாக்டீரியா, ஐடெனல்லா சகியன்சிஸ் அப்படின்ற பாக்டீரியா 201 F6. பெட் பாட்டில் என்ன பண்ணியிருக்கு? செரிப்பதை சோதித்து அறிந்தனர். கேட்பாங்க, பெட் பாட்டில் உடைக்கக்கூடிய அதை டீகம்போஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா பேர் என்ன? ஐடெனல்லா சகியன்சிஸ் 201 F6 அப்படின்ற பாக்டீரியா. நோட் பண்ணிக்கோங்க. அது பெட்டாஸ் அப்படின்ற நொதியை சுரக்குதாமா. நொதினா என்ன? பெரிய மாலிகுலை சின்னதாக உடைக்கணும். பெட்டாஸ் அப்படின்னு, பெட்டு ஆஸ் வச்சுட்டானுங்க, அவ்வளோதான். கண்ணாடி 7ஆவதுல பாருங்கள் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கானுங்க. அவனுக்கு முதல்ல மாளிகைன்னா என்னன்னே தெரியாது. 7ஆவது பையனுக்கு அவனை போட்டு அந்த கோலம் பண்ணி வச்சுருக்காங்க. கண்ணாடி, கண்ணாடி எதுலேருந்து தயாரிக்கிறாங்க? மணல். சரியா? மணல்ல இருந்தால் கண்ணாடி. இதெல்லாம் உருவாகுது. மிகவும் பழமையானது கண்ணாடி, ரொம்ப காலமாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம். கடினமாக இருக்கும், ஆனால் நொறுங்கிடும் கண்ணாடி. நம்ம தானே? ஒளி புகா தன்மை கொண்ட மணலில் இருந்து தயாரிக்கப்பட்டாலும் கண்ணாடி ஒளி புகும் தன்மை கொண்டது. இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்னது? ஒளி புகும் தன்மைனா டிரான்ஸ்பரண்ட். சரியா? ஒளி புகாத பொருளுக்கு பேர் என்னது? ஒப்பாக். இங்கிலீஷில் ஒளி புகா பொருள். பாதி ஒளி புகும் பொருளுக்கு பேர் என்னது? கண்ணாடிக்கு பேர் டிரான்ஸ்லூசன். டிரான்ஸ்லூசன் பாதி ஒளி. அந்த கண்ணாடிலாம் டிரான்ஸ்லூசன். ஃபிசிக்ஸில் பார்ப்போம் திரும்ப. எல்லாம் நம்ம பார்க்காதே இருக்காது. நீங்கள் ஒழுங்காக குழந்த மாதிரி இருந்து கேட்டுட்டு 2-3 தடவை வீடியோ பார்த்தா போதும், போய் எழுதினீங்கன்னா எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். உங்கள் கையில் தான் இருக்குது. கண்ணாடி ஆக்சுவலாக திரவம். கண்ணாடி எப்படிப்பட்டது? அது ஒரு திரவமா, திட நிலையில் இருக்கக்கூடிய திரவம் கண்ணாடி. அங்கே போட்டிருக்கு பாருங்க. மிக வியக்கத்தக்க வகையில் கண்ணாடி ஒரு திண்ம பொருளாகவும்
வித்தியாசமான வகையில் திரவமாகவும் தன்னை உருமாற்றிக் கொள்கிறது. சிலிக்கான் டை ஆக்சைடு உருவாக 1700 டிகிரி வெப்பநிலை தேவை. சிலிக்கான் டை ஆக்சைடு எங்கே? மணல். அதனோட சோடியம் கார்பனேட் சேர்க்க வேண்டும். அதனை வேகமாக குளிர்விக்கும். சிலிக்கான் டை ஆக்சைடை உருக்கியதும் சிலிக்கான் மற்றும் ஆக்சிஜன் அணுக்கள் தனது படிக அமைப்பிலிருந்து சிதையும். சிலிக்கான் டை ஆக்சைடு இருக்கா, சிலிக்கானும் 2 ஆக்சிஜனும் 2 பேரும் உடஞ்சி வெளியில் வராங்க. அணுக்கள் வரிசையாக மீண்டும் தனது படிக அமைப்பை பெறும். ஆனால் திரவணத்தினை உடனடியாக குவிக்கும் பொழுது சிலிக்கான் அணுக்கள் தனது இடங்களில் வரிசைப்படுத்தி பழையபடி படிக அமைப்பை பெறும். கிறிஸ்டல் நேச்சர். பலபடியாமா. கண்ணாடியும் பலபடி தான், பாலிமர் தான். கண்ணாடி மறுசுழற்சி செய்வாங்க, தெரியும்ல. சிலிக்கான் டை ஆக்சைடு மணலில் இருக்கும். அந்த சிலிக்கான் தான் நமக்கு என்னவா கிடைக்குது? கண்ணாடியாக கிடைக்குது. உருக்கி எடுப்பாங்க. அதெல்லாம் தேவையில்ல. சாதாரண கண்ணாடி இருக்கு இல்லையா, நம்ம பயன்படுத்துகிற சாதாரண கண்ணாடி, அதோட பெயர் சோடா லைம் சிலிக்கா கண்ணாடி. சயின்டிஃபிக் நேம் சோடா லைம் சிலிக்கா கண்ணாடி. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதில் கொஞ்சம் கலவையை மிக்ஸ் பண்ணுவாங்க. பியூராக இருக்கும் பொழுது என்ன, அது கலர் இருக்காது, கலர்லெஸ். அது வழியாக ஒளி ஊடுருவி போகுது இல்லையா, அதனால் கலர் இருக்காது. ஒளி பிரதிபலிக்கும் பொழுது தான் கலர் உருவாகும். வெள்ளை கலரில் ஏதாவது ஒரு ஒளி பிரதிபலிக்கும் பொழுது அப்போ அதில் மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த பார்த்திங்கன்னா பழைய பில்டிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை கண்ணாடி சிவப்பு கண்ணாடிலாம் வருதில்ல, அதில் இதை மிக்ஸ் பண்ணுவாங்க. இரும்பு குரோமியம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்பொழுது கலர் கண்ணாடிலாம் விடுவாங்க. பியூராக இருந்தாக்கா கண்ணாடி ஒளி புகுந்து போகும். இம்பியூராக மாறும் பொழுது அது கலராக தெரியும், சிவப்பு கலராக பச்சை கலராக இருக்கும். அடுத்தது பைரக்ஸ் கண்ணாடி. போரோசிலிகேட் அதுக்கு அந்த வகை பேர். பைரக்ஸ் கண்ணாடின்னு ஒரு கண்ணாடி வைப்பாங்க, அதுக்கு பேர் போரோசிலிகேட். அது கூட சாதாரண பார்த்தோம்னா கண்ணாடி, அது கூட எதை சேர்த்துவாங்கன்னா போரான் ஆக்சைடை வந்து அதில் சேர்ப்பாங்க. அப்போ என்ன ஆகுனாக்கா அதை ஹீட் பண்ணாலும் உடையாது. நார்மல் கண்ணாடிலாம் லைட்டாக ஹீட் ஆனாலும் உடஞ்சிரும். நார்மல் கண்ணாடிலாம் வெயில் பட்டாவே உடஞ்சிரும், ஏன்னா ஈஸியாக விரிவடையும், சுருங்கும். இந்த போரோசிலிகேட் இருக்கு இல்லையா, பைரக்ஸு, அது சூடு பண்ணாலும் லேப்லலாம் யூஸ் பண்ணுறாங்களா, கண்ணாடி தானே. வீட்டில் கூட ஒரு சில பாத்திரம் கண்ணாடி பாத்திரம் இருக்கும், அதில் சமையல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு அதில் எதை மிக்ஸ் பண்ணுறாங்க, போரான் ஆக்சைடை மிக்ஸ் பண்ணி சாதாரண கண்ணாடி என்னவா மாற்றுறாங்க, பைரக்ஸ் கண்ணாடியாக மாற்றுறாங்க. சயின்டிஃபிக் நேமு போரோசிலிகேட் கண்ணாடி. அதேமாதிரி முன்னாடி காரு பஸ்ஸெல்லாம் முன்னாடி இருக்கா, வேகமாக போகிறோம், அப்போ காற்று வந்து அடிக்குதில்ல, அதெல்லாம் தாங்குற மாதிரி அந்த கண்ணாடியை ஸ்ட்ராங்காக அமைப்பாங்க. சூரிய ஒளி பட்டாலும் ரொம்ப நேரம் வெயிலில் இருந்தாலும் அதெல்லாம் உடையாது. அந்த கண்ணாடி உரிய நிலையில் உள்ள கண்ணாடியினை மிக விரைவாக குளிர்விக்கும் பொழுது அக்கண்ணாடி மிக கடினமான கண்ணாடியாக காரில் உள்ள காற்று கவசமாக பயன்படுகிறது. கடின கண்ணாடி என்னாவது உருக்கி வச்சுன்னு குயிக்காக கூல் பண்ணணும். மெதுவாக கூல் பண்ணால் நார்மல் சாதாரண கண்ணாடி. அடுத்தது இங்கே பாருங்க, ஒரு சில கண்ணாடி என்ன ஆயிரும், சூரிய ஒளி படும் பொழுது கருப்பாக மாறும்.
கார் கண்ணாடியே சைடு கண்ணாடிலாம் இருக்குல்ல, அதில் சன்ஸ்க்ரீன் ஓட்டக்கூடாதுன்றவானுங்க. அது கூலிங் கிளாஸே பாருங்கள், வெயிலில் போகும்பொழுது கருப்பாக மாறும். அதில் என்ன பண்ணுவாங்களாமா, அயோடைடை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்களாம். சூரிய ஒளி வெப்பம் படும் பொழுது என்ன அது கருப்பு நிறமாக மாறும். கண்களுக்கு பயன்படும் லென்ஸ் அதில் கருப்பாக மாறும். அவ்வளோதான். தேவையானது மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம் ஆன்சர். முதல் இலை எது? மனிதனால் தயாரிக்கப்பட்ட முதல் இலை. ரேயானா நைலானா? பஞ்சு கிடையாது, பாலிஸ்டர் கிடையாது. நைலானா இல்லை ரேயானா? ரேயானா. வலுவான இலை டேஸ். ரேயான் எதுக்கு யூஸ் ஆகுது? நான் கேட்டது ரேயான்னு கேட்குறேன். செயற்கை பட்டு, நைலான் பாராசூட்டு அதெல்லாம் தயாரிக்கிறது. அக்ரிலிக்கு செயற்கை கம்பளி, பாலிஸ்டர் செயற்கை காட்டன். ரைட். ரேயான் எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தோம், மரக்கூழ், மூங்கில் கூழ், அதோட செல்லுலோஸ். இயற்கை இலை சுடரில் காட்டினா என்ன ஆகும்? எரிஞ்சிடும். செயற்கை இலையை காட்டினீங்கன்னா உருகும். அதனால தான் அதை எங்கே யூஸ் பண்ணக்கூடாது, சமையலறை அங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இலை அக்ரிலிக். நெகிழியின் சிறந்த பயன்பாடு என்பது டேஸ் என்ற பயன்பாட்டில் அறியலாம். ரத்த பையனா என்னது? பிளட்லாம் சேமித்து வைக்கிறாங்கள்ல அது. டேஸ் என்பது மக்கும் தன்மையற்ற ஒரு பொருள். இதில் செயற்கை இலை கரெக்டா? மக்கிரும். மக்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷில் மைக்ரோப்ஸு சின்ன பொருளாக மாற்றுறது, சாப்பிட்டு சின்னதாக மாற்றணும். டைஜஷன், அதான் வேறு ஒன்றும் இல்லை. பிஇடி என்பது டேஸின் சுருக்கெழுத்து. டேஸ் என்பது பாலிஸ்டர் துணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பாலிஸ்டர் துணிக்கு எடுத்துக்காட்டுங்க. பாலி காட்டன், டெரி காட்டன், பாலி உள்ளு, அதெல்லாம். பலவகை நெகிழிகளை இனம் காண டேஸ் பயன்படுகிறது. ரெசின் குறியீடு. ரெசின் குறியீடு சிறிய அலகுகளான பல ஒற்றைப்படிகளின் தொடர்ச்சியான சங்கிலி தொடர் அமைப்பின் பெயர் பாலிமர். பலபடி. முழுமையான இயற்கை இலையின் எடுத்துக்காட்டு டேஸ். இயற்கை இலை பருத்தி, பட்டு, சணல், கம்பளி எல்லாமே. கக்கூன்களை கொதிக்க வைத்து பெறும் இயற்கை இலை பட்டு. இந்த கக்கூன்னா சொன்னாலும் புழு சுற்றியில் போட்டு உக்காந்துக்கும், தூங்கிட்டு இருக்கும். சரியா தவறா? அதிக அளவிலான நெகிழிகள் சுற்றுச்சூழலை பாதிக்கிறது. மறுத்தல் என்பது நெகிழியை கையாளும் சிறந்த முறை. நம்ம தானே? சரிதான், நெகிழியை பயன்படுத்தாதன்றான். செயற்கை இலைகளான ஆடைகளை அணிந்து சமையலறை வேலை செய்வது சிறந்தது. தவறு. வீரியம் குறைந்த நெகிழிகள் சிதைந்து மைக்ரோ நெகிழிகள் என்ற சிறிய துகள்களாகும். வீரியம் குறைந்த நெகிழிகள் இல்லை, வீரியம் நிறைந்த. தப்பு. பருத்தி என்பது ஒரு இயற்கை இலையான பாலிமர். பாலிமர் இல்லையா? அதுவும் பாலிமர் தான். அது இயற்கையான பாலிமர். அப்படி தானே ஆரம்பிக்கும் பொழுது கார்போஹைட்ரேட் இருந்து எல்லாமே பாலிமர் தான். கரெக்டு. நைலான்
சரி பார்ப்போம். பிவிசி, பேக்கலைட், டெஃப்லான், ரேயான் என்ன? சரி ரேயான்னு சொல்லுங்கள். மரக்குலா? மரக்குள் 5. தெரிஞ்சதை முடிங்க ஃபஸ்ட்டு. ஒட்டாத சமையல் கலன், வெப்பத்தால் பேக்கலைட்டா இருக்கும்ல? பிவிசி தான் வெப்பத்தால் இலகும். 2. நைலான் ஒரு இலை வச்சுக்கலாமா? டெஃப்லான் ஒட்டாத சமையல் கலன்கள், அதான் வரும். செக் பண்ணி பாருங்க. அது வேண்டாம், நமக்கு விட்டுருங்க. ஒப்புமை, பருத்தி இயற்கை, பாலிஸ்டர் பிஎல்ஏ கரண்டி மக்கும் தன்மை, நெகிழி ஸ்பூன் மக்காத தன்மை. நைலான் வெப்பத்தால் உருகும் பட்டு, வெப்பனா என்னாகும்? எரியும். மண்ணில் புதைக்கப்பட்ட காய்கறிகள் தோள்கள் 2 வாரங்களில் மறைந்து போகின்றன. ஆமாம், காய்கறி தோள்கள் மக்கும் தன்மை கொண்டவை. கரெக்டு. மண்ணில் கூட புதைக்கும், நான் சும்மா மேலே கடந்தாவே சரி மக்கிரும். வாக்கியம், நைலான் ஆடைகள் சிதைந்து மைக்ரோ இலைகளாக மாற அதிக காலமாகும். ஆனால் பருத்தி ஆடைகள் சிதைவடைந்து 6 மாத காலம் போதும். கரெக்டு. நைலான் பெட்ரோலிய வேதிப்பொருளால் தயாரிக்கப்படுவதால் மக்கும் தன்மை பெற்றிருப்பதில்லை. பருத்தி துணி மக்கும் தன்மை கொண்டது. கரெக்டு. 2 சரி. இதுக்கு சரியான காரணம். நெகிழி பொருட்களை தவிர்ப்பது நல்லது. ஓகே. நெகிழி சுற்றுச்சூழலில் மாசுபடுது. 2 கரெக்ட். அவ்வளோதான்.